ரஷ்யாவோட முன்னாள் அதிபர், பிரைம் மினிஸ்டர் எல்லாமான திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் இப்போ டெபுட்டி சேர்மனா இருக்கிறாரு செக்யூரிட்டி கவுன்சில். சமீப காலமா கொஞ்சம் எக்ஸ்ல பண்ண ஆக்டிவா இருக்கிறாரு, போஸ்டுகளை போட்டுருக்கிறாரு. அதாவது அவர் சொல்லக்கூடிய விஷயம், யூரோப்பியன் யூனியன் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பாத்தீங்கன்னா ட்ரூப்ஸ் அனுப்புறேன், உக்ரைன்ல கொண்டு வந்து டிப்ளாய் பண்றேன். இந்த யூரோப்பியன் ட்ரூப்ஸ், ரஷ்யா ட்ரூப்ஸ் எல்லாம் நாங்க ஒருபோதும் ரஷ்யாவை நாங்க ஒருபோதும் ஒத்துக்க மாட்டோம். உக்ரைன்ல இந்த மிர்கான் இருக்குங்களா, மிர்கான், அவங்க பண்ண அது தப்பா ஸ்பெல்லிங் வேணும்னே பண்றாரா இல்ல என்னன்னு தெரியல. பிரான்ஸோட அதிபரான மேக்ரான் அவர்கள் தான் அவர் மிர்கான் அப்படிங்கிற சொல்றாருன்னு தெரியல. மேக் மிக் அப்படிங்கிறது போல ஏதாவது இருக்கா அப்படிங்கிற தெரியல. அவர் பண்ண சும்மா பண்ண கண்டதி உளறிட்டே இருக்கிறார், பிளா 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 பிளான்ட்டு புல்ஷீட் மாதிரி இருக்காரு. அவர் பேசிட்டு இருக்குது பெத்தட்டிக் புல்ஷீட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இந்த ஒரு காரணத்தினால நேற்றுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா, லிபிப்ல அவ்வளவுதான். அதுதான் பாத்தீங்கன்னா நடக்கும், அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சிருவேன் அப்படிங்கிறது போல மிரட்டல்கள் வரலாம். டிப்ளாய் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் இப்படித்தான் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ரஷ்ய தரப்புல ஒரு மிரட்டல். திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் மிரட்டல்களை ட்ரம்ப் அவர்களோட ஸ்டைல் மாதிரி இல்ல, இது கொஞ்சம் வேற மாதிரியான ஸ்டைல். அவரோட பாணியில ஒடசா வாமா அப்படிங்கிற சொன்னார் இல்லையா, சோ அதோட பாணியில பாத்தீங்கன்னா ஒரு மிரட்டல்கள் விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம கத்தர் மேல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கடுப்புகள் இருக்கு ரஷ்யாவுக்கு. உக்ரைன்ல இருக்கக்கூடிய எம்பசி, கத்தரோட எம்பசி மேல தாக்குதல் நடந்திருக்கு. கத்தர் தரப்பு கன்சர்னா இருக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஆனா ரஷ்யா தரப்புல கண்டனங்களோ இல்ல ரஷ்யா பண்ணிட்டாங்கனோ அப்படிலாம் எதுவும் சொல்லல. மேபி இன்டர்செப்ட் பண்ணும்போது இன்டர்செப்டார் பூந்துருச்சா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அங்க இருக்கக்கூடிய கத்தரோட எம்பசி பண்ண டேமேஜ் ஆயிக்குது உக்ரைன்ல. அட் த சேம் டைம் பவர் கிரிட், கீவோட பவர் கிரிட் எல்லாம் பண்ண ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. -10°C நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, ஸோ அது போல ஹிட் ஆயிட்டு இருக்கு உக்ரைன்ல. ஸோ இந்த டைம்ல பவர் கிரிட் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. கடும் குளிர் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுட்டு வருது. எப்படி இதுல இருந்து மீண்டு வர போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் இவாக்குவேட் பண்ண போறாங்களா, என்ன நடக்க போங்க பார்க்கலாம். இப்படி இருக்க சமயத்துல அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புதுசா பாத்தீங்கன்னா அவங்களோட சீசனை ஆரம்பிச்சுக்கிறார். அது ஆயுத டெலிவரி சீசன் உக்ரைனுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நேரா போலாண்ட்ல இறங்கி இருக்குது. இது போலாண்ட்ல இறங்கக்கூடிய 2026ல போலாண்டோட ரிஸ்வாக் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அங்க பண்ண இறங்கி இருக்கு. கண்டிப்பா உக்ரைனுக்கு தான் போகும். கார்கோ பிளெயின் தான், கமர்ஷியல் ஏர் கார்கோ பிளெயின். ஸோ 80 டன் கிட்ட பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. எந்த மாதிரியான ஆயுதங்கள் டெலிவரி ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா தொடங்கிட்டாங்க அமெரிக்கா. திரும்பவும் அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் பண்ண ஃபுல் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்கா. அதுக்கப்புறம் திரும்பவும் பைடன் அவர்கள் எங்க விட்டாரோ அதை திறன்பட ட்ரம்ப் அவர்கள் செய்வாராம். ஏன்னா திரும்பி பண்ண புட்டின் அவர்கள் மேல எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு அப்படிங்களோட பேச ஆரம்பிச்சுக்கிறா இல்லையா, புட்டின் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா பேசுற மாதிரியான விஷயங்கள் வந்துருச்சு. ட்ரம்ப் அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கனால ஸ்ட்ராங்கான ஒரு அழுத்தங்களை புட்டின் அவர்களுக்கும் கொடுக்கலாமா அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறார். இந்த மாதிரி எல்லா பங்கும் கொடுத்துட்டு இருக்கும் போது அதே போல ட்ரம்ப் அவர்கள் பண்ண வார்னிங் ஈரானுக்கு கொடுத்திருந்தார். அதாவது பண்ண ப்ரொட்டஸ்டர்ஸ் மேல தாக்குதல் பண்றது, துப்பாக்கி போடுறது, துப்பாக்கி சுடுறது பண்றது, மக்களை கொல்றதுன்னு ஏதாவது செஞ்சீங்களா அதை விட்ட வேகமா அடிப்பேன் அப்படிங்கிற ட்ரம்ப் சொல்றாரு. காரணம் என்னன்னா வீடியோ பதிவு லோடா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரியான அடக்குமுறை மக்கள் மேல பண்ண பிரயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிறது போல. அதுவும் பயங்கரமா பாத்தீங்கன்னா சொந்த நாட்டு மேலேயே பாத்தீங்கன்னா பயங்கரமா பிரயோகம் பண்ணிருக்கான். அச்சோ, இந்த வீடியோ அமெரிக்காவில் எடுக்கப்பட்டது. ஸோ தப்பா சொல்லிட்டேன். இது பாத்தீங்கன்னா இது அப்படியெல்லாம் நீங்க எடுத்துடாதீங்க. இரும்பு கரம் கொண்டெல்லாம் அடக்கலைங்க, பூ கரம் கொண்டு தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க மக்கள் அமெரிக்கால. மினிசோடால பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட ஆனந்தத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்க மக்கள் இருக்காங்க. ஏன்னா தேவதூதர் ஆட்சி பண்றாரு இல்லையா ட்ரம்ப் அவர்கள். அவரோட ஆட்சி காலத்துல மக்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷத்துல பாத்தீங்கன்னா வீதியில என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி என்ஜாய்மெண்ட்ல உற்சாகம் மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மினிசோடா பகுதியில பாத்தீங்கன்னா பயங்கரமான என்ஜாய்மெண்ட் இருக்கு. இப்ப நம்ம ரியலான விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா போயிடலாம். அதாவது ட்ரம்ப் அவர்கள் மிரட்டுறதுக்கான காரணம் இது போல மக்களை ஆனந்தமா வச்சுக்கணும், இது போல பூ போல தாங்கணும் மக்களை அப்படிங்கிறது போல ஈரானுக்கு சொல்றாரு. இந்த ஒரு வீடியோ பதிவுகள் மூலயமா உலகம் ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். அங்க நிறைய ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்குது. அங்கே பாத்தீங்கன்னா மினிசோடாலே பாத்தீங்கன்னா சாங்ஷன் போட்டிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். எதுக்காக? தேவதூதர் பண்ண தேவர்களோட கட்டளை, அவன் சொந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கே பண்ண சாங்ஷன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அந்த அளவுக்கான ஆனந்தம் மக்கள், அவ்வளவு செல்வம் பாத்தீங்கன்னா செழிப்பா இருக்கிறதுனால நீங்க மத்த பக்கம் கொடுங்க தலைவரே, எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது போல அவங்களா கட்டாயப்படுத்தினால சரி ஓகே அப்படிங்கிறதுல ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு. மத்தபடி ஒண்ணும் இல்லைங்க. மினிசோடால ஆனந்தத்தின் உச்சகட்டத்துல இருக்கிறாங்க மக்கள். இப்ப நான் மெயினான விஷயத்துக்கு வந்தது, அதாவது
ஆஹ் ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட், பயங்கரமான ரையட். இங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கலவரம், ரணகலம் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அமைதி இருக்கக்கூடாது, பேனிக் இருக்கணும், சாங்கல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுனால மாக்டெயில் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்த வச்சு, அதுவும் இம்ப்ரூவைஸ்டு இந்த பெட்ரோல் எரி இது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, கண்ணாடியில பெட்ரோலை போட்டு தீய பத்த வச்சு வீசி எறிவாங்க. ஸோ அது போல வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஈரான்ல. இதுல இதே போல ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால நடந்திருக்கு. உத்தா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மாஸ் ஷூட்டிங் நடந்துச்சு. அதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட நடந்துச்சு. இது போல விஷயங்கள் அங்கேயும் நடந்துட்டு இருக்கு. அது வந்து தினந்தோறும் நடக்கக்கூடிய விஷயங்கள். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசங்கள் இருக்கு. பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட கவர்மெண்ட் பில்டிங்கு, மிக முக்கியமான பகுதிகள், ஸோ இந்த கராச் பகுதி, இங்கெல்லாம் தெஹரான் கேபிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட புறநகரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் இன்ஜினு, அரசு உடைமையா இருக்கக்கூடிய வாகனங்கள், இது மேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீப்பிடிக்க வச்சு இந்த மாதிரி பெட்ரோல் குண்டுகள் இதெல்லாம் வீசிடுறாங்க. ஹெவியா சேதங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. இதை சாதகமா பயன்படுத்தி கூட ரெசா பஹ்லவி அவர்கள் இந்த ராஜாவா இருக்கிறார் இல்லையா, ஈரானுக்கு வருங்கால ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ரைட்டர்ஸா தூண்டும் விதமா, ஆமா ஸ்ட்ராங்கா வீதிக்கு வாங்க, போராடுங்க, தாக்குதல் பண்ணுங்க, மிக முக்கியமான பகுதிகளை எடுத்துக்கோங்க, அப்பதான் நம்மளோட குரல்களை உங்களுக்கு கேட்கும், குரல்கள் கேட்க கேட்கதான் நம்மளோட தாய்நாடு நம்ம கிட்ட வரும் அப்படிங்கிற பல விஷயங்களை பேசிக்கிறாரு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தூண்டுதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் அவங்க வேற, கலவரக்காரர்கள் ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வேற. ஸோ இந்த ரைட்டர்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ ஈரானோட ஃபயர் டிபார்ட்மெண்ட் தரப்பு என்னன்னா 50 ஹெவி வெஹிக்கல்ஸ் கிட்ட வந்து பண்ண டேமேஜ் ஆயிருக்கு. நாடு முழுவதும் பல பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பேர்ன் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற போல ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து பண்ண வந்திருக்கு. நைட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நல்லா மூஞ்சி கிஞ்சி எல்லாம் மூடிட்டு எல்லாம் பண்ணிட்டு மக்கள் அமைதியா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இது போல கலவரக்காரங்க வந்து எல்லாம் எடுத்து வீசி எல்லாம் பண்ணி நாச வேலை செஞ்சுட்டு போயிடுறாங்க. அது பில்டிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ், இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையும் எரிச்சிடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பண்ண கம்ப்ளீட்டா எரிச்சு விட்டுறாங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது இப்படியே போகுது அப்படின்னா கண்டிப்பா ஈரான்கிறது வந்து பண்ணா ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போகும். ஸோ சிரியா வந்து பாத்தீங்கன்னா கண் முன்னே பாக்குறோம் அப்படிங்கிறது போல பலரோட கருத்துக்களா இருக்கு. இப்ப அதுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஈரானோட ஒரு பகுதியிலையும் குர்திஸ்தான் கேட்கறாங்க அப்படிங்கிறது போல இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா சிரியா தரப்புல இருந்து போப்போ அப்படின்னு அடிச்சு தள்ளிட்டு இருக்கிறாங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய PJAK அப்படிங்கிறது போல குர்திஸ்தான் ஃப்ரீ லைஃப் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துச்சு. ஈரான்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல இந்த கலவரக்காரர்களா இருக்கிறாங்க இல்லையா, ரயாட்டர்ஸ், ஸோ அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல் பண்றது, துப்பாக்கி வச்சு சுடுறது, ஸோ இப்ப இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று இருக்கிறாங்க. தொடர்ந்து பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படிங்கிறதோட இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க தரப்பு வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ புதுசா ஒரு கிளம்பிட்டாங்க, ஒரு பார்ட்டி வந்துருச்சு. ஸோ இந்த பார்ட்டி இதுக்கப்புறம் எல்லாம் பண்ணாங்கன்னா அது ஒரு குர்திஸ்தான் தனி நாடு அப்படிங்கிறது போல முதல்ல ஈரான்ங்கிறது யுனைட்டா இருக்கு, எக்கனாமிக்லி சிதைக்க ட்ரை பண்றாங்க. அது பண்ணதுக்கு அப்புறமா தனித்தனி பார்ட்டா பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இங்க வந்து பண்ண நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல. துருக்கி வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இன்டெலிஜென்ஸ் டேட்டா கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இல்ல குர்திஸ்தானுக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கேன். குர்திஸ்தானோட ஏதாவது ஒப்பந்தங்கள் துருக்கி போட்டிருக்கலாம், அப்படி இல்லைன்னா துருக்கி ஈரானோட போட்டிருக்கலாம். எனக்கு என்னைக்கா இருந்தாலும் துருக்கிக்கு இந்த குர்திஸ்தான் மக்கள் அப்படிங்கிறது திருப்பி அங்க போவாங்க, துருக்கியோட ஒரு பகுதியும் புடுங்கிறதுக்கு போவாங்க. கிரேட்டர் குர்திஸ்தான் அப்படிங்கிறத எண்ணம். அந்த மேப் லோட இருக்கு, பாத்தீங்கன்னாலே தெரியும், இணையதளத்திலேயே இருக்கு. குர்திஸ்தான் போட்டீங்கன்னா வரும், எல்லா நாடுகள்ல இருந்து பாதி பாதி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த பகுதியில இவங்க கை ஓங்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆல்ரெடி இந்த குர்திஸ்தான் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது அமெரிக்கா தான், அதாவது சிரியால, ஈராக்ல. இப்ப இந்த பகுதிகள் இப்ப ஈரான் சைடு வந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது சிக்கல். ஏன் ஈரான்ல இது போல பிரிக்கிறாங்க அப்படின்னா டிஸ்பியூட்டட் டெரிட்டரி, கலவரம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு நாடா இருக்கும்போது நம்ம பிரிக்ஸ் வழித்தடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெடி பண்ண முடியும், ரஷ்யா டு இந்தியா. இப்ப அதுக்கு வழி இல்ல, நாடு ஃபுல்லா ரணகலமா இருக்குது அப்படிங்கும் போது எப்படி அது நடக்கும்? ஈரான் எப்படி திருப்பி எக்கனாமிக்கல் பவர் ஆகும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும்? நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, ரஷ்யாவோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இந்த 3 நாடுகளோட மிக பெரும் நம்பிக்கையா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இருக்கு, வர்த்தகத்துக்காக அந்த பாதை. இப்ப அந்த பாதை இல்லை அப்படிங்கும் போது சிக்கல் தான். இதுக்கான முடிவுகள் எப்படி இந்த பிரிக்ஸ் நாடுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இது போல சிக்கல்கள் இருக்கு. இப்போ ஈரானோட ப்ரொசிக்யூட்டர் ஜெனரல் முகமது அசாத் அவர்கள், பேர் எனக்கு கொஞ்சம் கட்டவில்ல, அசாத் அவர்கள். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாருன்னா, யாரெல்லாம் கலவரம் பண்றீங்களோ,
இந்த ப்ரொட்டஸ்ட் பண்றீங்களோ, ப்ரொட்டஸ்ட் கலவரம் இதை மட்டும் வேர்டிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா மேற்கு மீடியாக்கள் ப்ரொட்டஸ்ட்னு போட்டுருவாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொயட்டர்ஸ் அப்படிங்கிறதோட போடுவாங்க. ஆயுதம் ஏந்திய குழுக்கள் இந்த இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்களா இருக்கும். மேபி இது கொஞ்சம் வெரிஃபை பண்ண வேண்டிய விஷயங்கள். ஏன்னா மேற்கு மீடியாக்கள் தரப்பிலிருந்து தகவல்கள் சொல்றதுனால யாரெல்லாம் இது போல வன்முறையை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனிமீஸ் ஆஃப் காட், கடவுளோட எதிரிகளா நாங்க பார்ப்போம் அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா அவங்க தப்புன்னு சொல்லிக்கிறான். ஈரானோட சட்டப்படி கடவுளோட எதிரிகளுக்கு டெத் பெனால்டி கொடுக்க போறோம் ப்ரொட்டஸ்டர்ஸ் இல்ல ரயாட்டர்ஸ். அதை நீங்க வேணுங்கிறவங்க அது மாதிரி வேர்டு போட்டுக்கலாம். உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு அதை சொல்றேன். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் மரண தண்டனை அப்படிங்கிறது போல ஈரான்ல சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்ட் எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறாங்களா இல்ல என்ன ஏதுங்க தெரியல. அட் சேம் டைம் அதே மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்ப பாரு வந்து பாத்தீங்கன்னா குண்டுகளை காசால வந்து பாத்தீங்கன்னா திரும்பியும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சீஸ் பேர் அது இருந்தாங்க. பட் ஆனா அது எதுவும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. 3 நபர்கள்கிட்ட இறந்துருக்காங்க, பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்களும் செய்திகள் வருது. ட்ரோன் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு, தொடர்ந்து குண்டுகள் போயிட்டு இருக்கு அப்படிங்களும் செய்திகள் வருது. ஜபேலா ரெஃப்யூஜி கேம்ப் கசாவோட வடக்கு பகுதியில வந்து பண்ண தாக்குதல் இருந்திருக்கு. அட் சேம் டைம் லெபனானோட தெற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா லீஃப்லெட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டு போயிருக்காங்க. அட்டா அலி ஷாப் அந்த பகுதி இருக்கு இல்லையா, அங்க வந்து பண்ண அந்த டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா லீஃப்லெட்டை போட்டு போயிருக்காங்க ஈரான். தாக்குதல் நடக்கும், ஓடி போயிருங்க ஏன் இருக்காதீங்க அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்பு இருந்து அங்க ஒரு அவங்களை பாதுகாக்கிறதுக்காக பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற அவங்க தப்புன்னு சொல்றாங்க. பாப்பா இந்த ஒரு அக்ரஷனா இல்ல அவங்களை பாதுகாக்க டிஃபென்சிவ் அப்படிங்கறது போல சொல்லிக்கிறாங்க இல்லையா. ஸோ வெயிட் பண்ணி பாப்பா இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து இன்னும் என்ன மாதிரியான வயலன்ஸ் வந்து கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரம்ப் அவர்களால பயந்துட்டு இருக்கக்கூடியது கிரீன்லாண்டர்ஸ். எங்களுக்கு டென்மார்க் டேனும் வேணாம், அமெரிக்கா வேணாம், அமெரிக்கனும் வேணாம், 2 பேரும் ஓடி போயிருங்க, எங்களை தயவு செஞ்சு தனி நட விட்டுருங்க அப்படிங்கிறது போல 5 பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி கிரீன்லாண்ட் வந்து பண்ணா வந்திருக்காங்க. ஸோ அமெரிக்காவோட அந்த ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. முதல்ல டென்மார்க் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, டேனிஷ் நம்மள டேன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஒரு உணர்வுல இருந்து கட்டவிழ்த்து விட்டுட்டு நம்ம கிரீன்லாண்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வேற்றுமையை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த வேற்றுமை அப்படிங்கிறது தனியா பிரிச்சிடலாம். ஸோ பிரிச்சுட்டாங்க அப்படின்னாலே எல்லா இடத்துலயும் இது அப்ளை ஆகும். நீங்க எந்த நாட்டுல போய் எப்படி போய் அப்ளை பண்ணாலே தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க இல்லையா, இவங்க இப்படி அப்படிங்கிறது போல. ஸோ அப்படி பிரிச்சு எடுத்தாலே பிரிச்சிடுறாங்க அப்படிங்கிறது போல பிடிச்சிக்கலாம். இந்த கிரீன்லாண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிரீன்லாண்டர்ஸ் அப்படிங்கிற சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கிரீன்லாண்டர்ஸ் ஆன அவங்களுக்கு இது போல நல்லா இருக்குது அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் ஆஃபர் வைக்கும்போது இவங்க முடிவுல எடுத்து போய் சேர்ந்துக்கலாமா அப்படிங்கிற அது செகண்ட் ஆப்ஷன். இப்போ பாப்பா அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு இப்போதைக்கு 5 பார்ட்டி கிரீன்லாண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பண்ண இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. நம்மளா கிரீன்லாண்டர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஒட்டுக்கூடாது, நம்ம ஒற்றுமையாவது நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறது போல நம்ம ட்ரம்ப் அவர்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறாங்க. மிரட்டிட்டுலாம் இருக்கக்கூடாது அமெரிக்கா அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அடுத்த ஒரு எஸ்கலேஷன் அப்படிங்கிறது ஏசியால வந்துட்டு அப்படின்னா சவுத் கொரியாவோட ட்ரோன் வந்துச்சு அப்படிங்கிற நார்த் கொரியா வந்து பாத்தீங்கன்னா அதை நாங்க டவுன் பண்ணிக்கிறோம், இது போல வந்து விழுந்திருக்கு, இதோட உதிரி பாங்கள் அப்படிங்கிற எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு சவுத் கொரியா வந்து மறுப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. அட் சேம் டைம் நார்த் கொரியா எங்கிட்ட ட்ரோன் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறது போல சவுத் கொரியா அதுக்கப்புறம் கவுண்டர் கிளைம் வந்து பாத்தீங்கன்னா அக்யூசேஷன் வச்சிருக்காங்க. இருதரப்புலயும் இத்தனை நாளா குப்பைகளை போட்டிருந்தாங்க, இப்ப ட்ரோன்களை ஏவிட்டு இருக்காங்க, அங்கேயே ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எப்ப சீனா தைவான் அப்படிங்கிறது போல ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. சீனா தைவான் ஆரம்பிக்குது அப்படின்னா வேர்ல்டு வார் அப்படிங்கிறது போல பண்ணா உலகம் கன்ஃபார்ம் பண்ணப்படும் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஏன்னா போன வருஷம்லாம் சொல்லிட்டு குளோபல் கான்ஃபிளிக்ட் அட் அவர் டோர் ஸ்டெப், டோரை ஓபன் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற பண்ணிட்டாங்க டோரை. ஏன்னா எல்லா பக்கம் தெரியுது எல்லாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்தையும் வந்து பண்ண டோரை ஓபன் பண்ணி விட்டாங்க. இப்போ குளோபல் கான்ஃபிளிக்ட், குளோபே வந்து பண்ண கான்ஃபிளிக்ட்ல தான் இருக்கு. இது எப்படி எல்லாம் பேசி தீர்த்து ஒரு முடிவுக்கு என்ன மாதிரியான செட்டில்மெண்ட்டுக்கு வர போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் அடிச்சு பார்த்துக்கலாம்னு எல்லாரும் அடிச்சிருவாங்களா, ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது பார்க்கும்போது தெரியல. அதுவும் குறிப்பா இந்த பிரிக்ஸ் அணிகள் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையனை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, அதுக்குள்ளேயே மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அட் சேம் டைம் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு 4 பேருக்கு வீடியோ ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கை இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பையன் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.